வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் வேலை நடந்துட்டுருக்கு. ட்விஸ்ட் ஃபென்ஸ் வச்சு ஃபென்சிங் பண்ணி தர சொன்னாங்க. 5 அடி வசரத்து வலையில் மேலேயும் கீழே ட்விஸ்ட் வேணும். இதான் கோழி பண்ணி எதுவும் உள்ளே வரா மாதிரி பண்ணி தர சொன்னாங்க. அதான் 3 இன்ச் வலை கரெக்டாக 5 அடி வசரத்தில் ட்விஸ்ட் ஃபென்ஸ் வலை ஏற்றிட்டுருக்காங்க. நம்ம ஃபுல்லாமே கம்பெனியில் தான் வலை எடுத்து பண்ணுறதுனால கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நைட்டு ஏற்றிட்டுருக்காங்க. நம்ம வண்டி எடுத்து நேராக நாங்கள் திருச்சி போயிடுவோம். திருச்சி போய்ட்டு வேலை செய்ய ஆரம்பித்தோம். நம்ம இருக்குது வந்து திருநெல்வேலி மாவட்டம். பார்த்திங்களா, இதோட வலை வந்து கரெக்டாக 3க்கு 3 மேலேயும் ட்விஸ்ட்டு கீழேயும் ட்விஸ்ட்டு. அதே மாதிரி நார்மல் வலை இருக்குது. இது வந்து மடக்கு வலை. பார்த்திங்களா, இது வந்து நார்மலாக இருக்கிற மடக்கு வலை. அது வந்து ட்விஸ்ட்டு ஃபென்ஸு. பாருங்கள், ரெண்டும் கம்பி வந்து நம்மகிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கும். ஜிஎஸ்எம் 70 இருக்கும். வேலையுமே தெளிவாக இருக்கும். பார்த்திங்களா, இது வந்து ட்விஸ்ட்டு. மேலே எதுவும் சாடி கிடையாது, கீழோடையும் எதுவும் வந்து கிடையாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதே மாதிரி ஃபென்சிங் இந்த கம்பி வச்சு ஃபென்சிங் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, உங்களுக்கு வேலை வந்து சுத்தமாக பண்ணி தருவோம், தெளிவாக பண்ணி தருவோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் வலை கேட்டு ஃபென்சிங் பண்ண சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம வலை கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து அடித்து நம்ம அந்த இதிலே நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வலை ஏற்றிட்டு இருக்காங்க. மொத்தம் வந்து 10 கட்டு வலை ஏற்றுவாங்க. 10 கட்டு வலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக திருச்சி போயிட்டு, நம்ம இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம், திருச்சி போயிட்டு அங்கே போய் வேலையை ஆரம்பிப்போம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபென்சிங் யாருக்கும் அமைக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க நம்மளுக்கு தொடர்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். பாருங்கள், வலை வந்து இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ 52 கிலோ அந்த மாதிரி இருக்கும். அதை மொத்தமாக எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து முள்ளு கம்பி ஏற்றுவாங்க. முள்ளு கம்பி எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியில் நம்ம வலைக்கு வெளியும் சரி வலைக்குள்ளேயும் சரி வலை ஸ்ட்ராங்குக்கு இழுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் பாதுகாப்பும் இழுத்து கொடுப்போம். பண்ணி ஆடு மாடு இது வந்து வலையில் கல்லில் உரசாத மாதிரி வெளியில் இழுத்து கொடுப்போம். பாருங்கள், அது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபென்சிங் எப்படி அமைக்கணுங்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவேன். என்னென்ன ரேட்டுக்கு பண்ணலாங்கிறத நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் டீட்டெயிலும் இதில் இருக்கும். வலை ஏற்றிட்டுருக்காங்க. டிஸ்டர்பன்ஸுங்கிறது கொஞ்சம் பார்த்து தான் வலையில் நம்ம வந்து கை வைக்கணும். இப்படின்னா லேசானாலும் கையிலையும் கிழிச்சிடும், இல்லை காலில் தூக்கி வைக்கும்போது கால்லையும் கிழிச்சிடும். வாங்க இடத்த காட்டுறேன். பாருங்கள், இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபென்சிங் ஃபுல்லாக அமைக்க போகிறோம். நம்ம வலை எடுத்து வந்தோம் பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து ஃபென்சிங் அமைக்க போகிறோம். நைட்டு மழை பெஞ்சிருந்து நம்ம காலையில் வந்துட்டோம். இப்போ காலையில் ஆயிடுச்சு. காலையில் ஒரு 6 மணி அந்த டைம் இருக்கும். வண்டியில் வலை இருக்குது. நம்ம இறக்கிட்டு குழி அடிக்க ஆரம்பிப்போம். குழி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் வலை இழுத்து ஃபுல்லாகவே நான் காட்டுறேன். ஃபுல்லாகவே காட்டுவேன். ஃபுல்லாக பாருங்கள். கல் வந்து 10 அடிக்கு ஒரு கல் வந்து 8 அடிக்கு ஒரு கல் போட சொன்னாங்க. 10 அடி இல்லை 8 அடிக்கு ஒரு கல் போட்டு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம 8 அடிக்கு கல் போட்டு 5 அடி வலை போட்டு இழுக்கப்புறம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 8 அடிக்கு 7 அடி கல் 5 அடி வலை போட்டிருக்கோம். டிஸ்டர்பன்ஸ் போட்டிருக்கு வந்து நம்ம கரெக்டாக அடிக்கு வந்து 145 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். நான் வலை இழுத்துட்ருக்காங்க. மற்ற ஃபென்சிங் வந்து கல்லுக்கால் கணக்கில் பண்ணுவாங்க. கல்லுக்கால் கணக்கில் பண்ணோம் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து நட்டமாகும். ஏன்னா கல் அதிகமாக போட்டுட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம அடி எத்தனை அடிக்கு வலை போடுறோமோ அந்த அடிக்கு மட்டும்தான் நம்ம வந்து காசு வாங்குறது. எக்ஸ்ட்ரா கல்லை போட்டுட்டு அப்படிலாம் காசு கேட்குறது கிடையாது. நம்மகிட்ட ஃபென்சிங் ஒர்க்கு எப்படின்னா, நீங்கள் நார்மலாக கல்லுக்கால் கணக்கில் பண்ணுறவங்க வந்து 3 லட்ச ரூபா கொட்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2,70,000 முடிச்சு கொடுத்துருவோம். நம்ம 10 அடி கல் போடுவோம், 8 அடிக்கும் கல் கொடுப்போம். அவங்க வந்து நெருக்கமாக கல் கொடுத்து தேவையில்லாத இடத்துலலாம் கல்லை போட்டு உங்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஃபென்சிங் வந்து தெளிவாக அமைச்சு கொடுப்போம். கஸ்டமருக்கு வந்து நஷ்டம் இல்லாத மாதிரி அவங்களுக்கு லாபப்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தெளிவாக அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ வலை இறக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஏற்றின வலை இன்னைக்கு காலையில் வந்து வலை இறக்கி இடத்துல வந்து வலை இறக்கிட்டு இருக்காங்க. இதை ஃபுல்லாகவே இனிமேல் இறக்கி போட்டுட்டு குழி தோண்ட ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து முக்கு குழி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கயிறை கட்டி நேராக குழி தோண்ட ஆரம்பிப்போம். நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். வலை வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஜிஎஸ்எம் 70 இருக்கும். டாட்டா 100 இருக்குது அப்படின்னா நம்ம கம்பி வந்து ஜிஎஸ்எம் 70 இருக்கும். நல்ல உழைப்பு நல்லாயிருக்கும். லேசர் துரு ஏறாது. எல்லா கம்பியுமே துரு பிடிக்கும். டாட்டானாலும் சரி ஐக்கானாலும் சரி எந்த கம்பியும் துரு பிடிக்கும். எல்லாமே டைம் எடுத்து துரு பிடிக்கும். அதே மாதிரி நம்ம கம்பி நல்லது குவாலிட்டியாக இருக்கும். நம்ம எல்லாமே ராஜ் கார்டு ஒயரை வச்சு மட்டும்தான் ஃபென்சிங் அமைக்கிறதுனால வலை வந்து நல்லா தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி லைஃப் லாங் வரணும் அப்படின்னா ஃபென்சிங் அமைக்கணும்னா நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் தெளிவான முறையில் தரமாக வந்து ஃபென்சிங் நாங்கள் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் வந்து போடுறாங்க. வலை எடுத்து எந்தெந்த இதில் இழுக்கணுமோ அந்தந்த இடத்துல வந்து வலையை தூக்கி போடுவாங்க. அப்போ தான் ஈஸியாக விரித்து இழுக்கிறதுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்ட்டு. வலையை எடுக்கவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து ட்விஸ்ட்டு இருக்கிறதுனால வலைக்கும் வலையும் பின்னிக்கிடும். அது எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதான் பார்த்து நான் எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்கள், இறக்குறக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு.
ஒரு ஆள் மட்டும் தூக்கிட்டு போகிறாங்க, 2 பேர் தூக்கிட வேண்டியிருக்கு. ஒரு ஆள் வந்து தூக்கி கொண்டு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து தெளிவாக போட போகிறாங்க. இந்த இடத்த சுற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபென்சிங் வந்து அமைக்க போகிறோம். இதேமாதிரி கலருமே அடிச்சு சொன்னாங்க, நம்ம வந்து கலருமே ஃபுல்லாகவே மட்டும் காட்டுறேன். ஒரு இடத்துல ஃபென்சிங் வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபென்சிங் வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த ஃபென்சிங் ஒர்க்குக்கு நம்ம போவோம். இந்த இடத்துல ஒரு ஃபென்சிங் ஆரம்பிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு ஒரு ஃபென்சிங் நம்ம போகிறது கிடையாது. எந்த இடத்துல முதல்ல கை வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து ஃபென்சிங் ஒர்க்கு வந்து தெளிவாக முடிச்சு கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா முக்கு குழி தோண்டிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம இதில் ஆழம் வந்து கரெக்டாக வந்து 2 அடி போடணும். 5 அடி வலை, 7 அடி கல், புதுக்கோட்டை கல், 7 அடி புதுக்கோட்டை கல், 5 அடி வளங்குச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 2 அடி உள்ளே போடணும். அப்போ தான் கல்லுக்கு மட்டுமாக வலை இருக்கும். பாருங்கள், ட்விஸ்ட்டு மேலேயும் கீழே 2 பக்கம் ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி ட்விஸ்ட்னாலும் சரி, நார்மல் மடக்கு வலைனாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரி வலையில் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வலையில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். பாருங்கள், குழி வந்து கரெக்டாக 2 அடி தோண்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கீழே வந்து சரல் மண், பாறை மாதிரி, வெள்ளை பாறை மாதிரிலாம் இருந்துச்சு. நம்ம ஆட்கள் வந்து குத்தி எடுத்துட்டாங்க. எடுக்க முடியாத பாறை ஒன்றும் செய்ய முடியாது. எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆட்கள் வந்து குத்தி எடுத்து கல்லை வந்து நம்ம வந்து மட்டமாக போட தான் நினைப்போம். ஒரு கல் ஏற்றமாக ஒரு கல் இறக்கமாக போடுறதுன்னு நினைக்கிறது கிடையாது. வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். அதேமாதிரி மட்டமே கல் மட்டம் வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். பாருங்கள், முக்கில் குழியை போட்டாங்க. கல் சும்மா சாதா பக்கத்தில் இருந்து கல் எடுத்து லைனுக்கு மட்டும் இழுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து 2 பக்கம் நேராக இழுத்து கட்டிட்டு 8 அடிக்கு என்ன கணக்கு வருதோ அந்த கணக்கில் வந்து நம்ம ஆட்கள் வந்து கோடை போட்டு தோண்ட ஆரம்பிப்பாங்க. காட்டுறேன் பாருங்கள். நம்ம எந்த வேலையுமே வந்து கயிறு கட்டி தான் தோண்டுறது. அப்போ தான் வந்து கல் வந்து நேர் கிடைக்கும். சும்மா அப்படி போடுறது கிடையாது. இப்போ வந்து அளந்துட்டுருக்காங்க. 8 அடிக்கு ஒரு கல் வச்சு டேப்பை போட்டு பிடிச்சி அளந்துட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவில் வந்து கல் விழுந்துடும். நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா முன்ன பின் ஆயிரம் அப்படின்னு நம்ம போடுறது கிடையாது. 8 அடினா 8 அடிக்கு தெளிவாக போட்டு கொடுத்துருவோம். பாருங்கள், நம்ம 8 அடிக்கு ஒரு கல் போட்டு 7 அடி கல் போட்டு 5 அடி ட்விஸ்ட்டு போட்டணும் அப்படின்னா அடிக்கு வந்து 145 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். பட்ஜெட்டான ஒர்க் வேலை தான் இது. பட்ஜெட்டான ரேட்டு தான் இது. நீங்கள் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு பண்ணுங்க. வேலை உங்களுக்கு சுத்தமாக பண்ணி கொடுப்போம். 7 அடி புதுக்கோட்டை கல் போட்டு கொடுப்போம். 5 அடி வலை போட்டுப்போம். 5 அடி வலை கேட்டு ட்விஸ்ட்டு கேட்டாலும் ஓகே தான். நீங்கள் எந்த இதில் ட்விஸ்ட்டு கேட்டாலும் சரி நம்ம கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ட்விஸ்ட்டு ஃபின்ஸ் மட்டும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனியில் அடிக்க ஒரு 4 நாள் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் மடக்கு வலை கேட்டிங்க அப்படின்னா அது 2 நாளில் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துடலாம். இது இப்போ மொத்தமே வளர்ந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அளந்தாங்க பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு 8 அடி ஒரு கணக்கில் அளந்துருப்பாங்க. இப்போ அதில் வந்து குழி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குழி வந்து கரெக்டாக 2 அடி எடுத்துருவாங்க. இடம் கொஞ்சம் தொழியதுமாக இருந்துச்சு, தோன்ற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கீழே வெள்ளைப்பாறையாக இருந்துச்சு. ஓரளவு கணக்கு பண்ணி நம்ம ஆட்கள் வந்து தோண்டி எடுத்துருவாங்க. பாருங்கள், இது வந்து குழியை வந்து கயிறுக்கும் குழிக்கும் கரெக்டான எந்த இதில் கயிறு லைன் போதோ அந்த லைன்லேருந்து கீழே மாதிரி தெளிவாக தோண்டணும். கொஞ்சம் 2 விரல் முன்னையும் 2 விரல் பின்னையும் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கல் முன்னையும் பின்னே ஆகிரும். அந்த மாதிரி தான் ஃபென்சிங் ஒர்க் வந்து கரெக்டாக தெரியாது, நல்லா இருக்காது. ஒரு கல் உள்ளேயும் ஒரு கல் வெளியும் கிடக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. கயிறுக்கு எந்த லைன் எடுக்கணுமோ அந்த லைனில் வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம கயிறை போட்டுருவோம். பார்த்தீங்களா, கரெக்டான லெவலில் போட்டால் மட்டுமே தான் அது அளவு வந்து சரியான அதில் வரும். இல்லை அப்படின்னா கல்லுக்கு கல் கண்டிப்பாக மாறுபடும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கல் சரிய ஆரம்பிக்கும், ஒரு கல் ஒரு சைடு சரிஞ்சுன்னா இன்னொரு சைடு சரியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. பண்ணுற ஒர்க்கை வந்து தெளிவான முறையில் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர்பு பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் ரிலேட்டிவ் யார்கிட்டயோ சொல்லி எனக்கு இடத்த காட்டி தந்தீங்க அப்படின்னாலே போதும். நான் அந்த இடத்த பார்த்து அளந்துட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி நான் உங்கள்கிட்ட என்ன இதுன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசிடுவேன். நீங்கள் ஃபென்சிங் அப்புறம் அமைக்க சொன்னீங்க அப்படின்னா நம்மளே வந்து தெளிவாக வந்து அமைச்சு கொடுத்துருவோம். கஸ்டமர் வெளியே இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் எனி டைம் கால் பண்ணுங்கள். எந்த டைம் கால் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் நான் அட்டன் பண்ணி பேசுவேன். நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி தான், எனி டைம் வந்து பேசுவேன். நீங்கள் எப்போ ஃபென்சிங் அமைக்க சொல்கிறீங்களோ அந்த டைமில் வந்து நம்ம தெளிவாக வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துடலாம். அது 50 சென்ட்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, கண்டிப்பாக நம்ம தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. பார்த்தீங்களா, கீழே தோன்றக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. கீழே கொஞ்சம் சரல் மண் மாதிரி கொஞ்சம் இறுகிவே இருந்துச்சு. அதை மெதுவாக தோண்ட முடியாமல் நம்ம ஆட்கள் வந்து தோண்டிகிட்ருக்காங்க. நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. எந்த இடத்துல எந்த மாதிரி ஃபினிஷிங்னா தெளிவாக இருக்குன்னு சொல்லி அவங்களே நம்ம பக்கத்தில் இல்லைனாலும் தெளிவான முறையில் அவங்களே எந்த மாதிரி பண்ணுங்கிறது தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், குழி வந்து ஒவ்வொரு சைட்லையும் ஒரு அடிக்கு மேலே போயிடுச்சு. கரெக்டாக 2 அடி, ஏன்னா வலை வந்து 5 அடி. 5 அடிக்கு வச்சு ட்விஸ்ட்டு 1 ரவுண்டு 5.3 வரும். அந்த மட்டத்துக்கு தெளிவாக இழுத்து கொடுக்கணும். பார்த்திங்களா, இதில் மிஷினை போட்டு ஓட்ட முடியாது.
மிஷின் வந்து ஓடாது இந்த இடத்துல. நம்ம டிராக்டர் மிஷின் மட்டும்தான் ஓடுமே தவிர நம்ம கை மிஷின் வந்து இதில் ஓடாது. எந்த ஃபென்சிங்குமே வந்து குழி வந்து நம்ம வந்து ஆட்களை வச்சு வந்து ஒன்றும் அப்போ தான் தெளிவான முறையில் எடுக்க முடியும். நம்ம மிஷினை போட்டு ஓட்டணும் அப்படின்னா அது தெளிவாக இருக்காது. பார்த்திங்களா, கல்லோடு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து கல்லோடு வந்து ஒரு 50 கல் 60 கல் கொண்டு வந்தாங்க. மொத்தம் வந்து 100 கல். அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன், நம்மகிட்ட வண்டி இருக்குன்னு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் லோடு மட்டும் அவங்க கொண்டு வந்தாங்க. பாருங்கள், கல் நல்லா சுத்தமாக இருக்கும். 7 அடினா கரெக்டாக 7 அடி இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி கல் கேட்குறீங்களோ அந்த மாதிரி கல் வரும். லைனாக என்ன கல் கணக்கில் இருக்கும் அந்த கல்லை வந்து லைனாக கொண்டு வராங்க. ஒரு கிலோ பெருசாக இருக்கும், சில நேரம் ஒரு கிலோ வந்து நார்மல் சைஸில் இருக்கும். 4க்கு 4 5க்கு 4 வந்து குறையாது, தெளிவாக இருக்கும். ஒரே மாதிரி வந்து கல் அமையும் சில நேரம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் நேர் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். 7னா 7 அடி சுத்தமாக இருக்கும். பார்த்திங்களா, கல் இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம குழி தோண்டிட்டு வண்டி வந்ததுனால நம்ம வந்து குழிக்குள்ளேயே கொண்டு கல்லை இறக்கிடுவோம். பாருங்கள், குழி நோண்டலை அப்படின்னா கண்டிப்பாக இறக்கி வச்சு ரெண்டு வேலையாயிரும். நம்ம குழி நோண்டிட்டு கல்லை வந்து இறக்கி போட்டுறது. இடத்துக்காக நிற்கிறாங்க. கல் சுத்தமாக இருக்கும். நம்ம டேரெக்டாகவே புதுக்கோட்டையிலேருந்து திருச்சியில் வேலைனால புதுக்கோட்டையிலேருந்து தெளிவாக எடுத்துகிறோம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட குவாரி ஒரு 5 குவாரியில் ஒரு ஆட்களுக்கு தெரியும். அவங்களோட ஃபோன் பண்ணாலும் சொல்ல எந்த குவாரியில் கல்லுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து அவங்க மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மொத்தமாக எடுத்துக்கொண்டு மொத்தமாக இறக்கிடுவாங்க. நம்ம கல்லை போட்டுட்ருக்காங்க. கல் விரி வந்து 5க்கு 4 இருக்கும். புதுக்கோட்டை கல், வெள்ளைக்கல். நம்ம இந்தளவு ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி கல், ஆந்திரா கல், கருங்கல்லையுமே ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். எந்த மாதிரி ஃபென்சிங் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்து ஃபென்சிங் வந்து எந்த கல்லில் கேட்குறீங்களோ அந்த கல்லில் வந்து தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். பார்த்தீங்களா, குழி முன்னாடி தோண்டினது பூரா இப்போ வந்து கல் போட்டுட்ருக்காங்க. இன்னும் அடுத்த சைடு ஆப்போசிட்டில் கயிறை கட்டி அடுத்த ஆப்போசிட்டில் தோண்ட ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக இந்த கல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வருதோ, எவ்வளோ கல் குழிக்கு வருதோ அவ்வளோ குழிலையும் கல்லை போட்டு தோண்டின குழி போகிறோம் கல்லை போட்டுட்டு மீதி கல்லை வந்து இறக்கி வச்சிரும். இறக்கி வச்சுட்டு குழி நோண்டிட்டு ரெண்டாவது வந்து கல்லை தூக்கி போடுவோம். பாருங்கள், கல் வந்து பெரிய கல்லாக இருக்கும். புதுக்கோட்டை கல்லுங்கிறது வந்து பெரிய கல்லாக இருக்கும். 7 அடினா கரெக்டாக 7 அடி இருக்கும். 6 அடினா கரெக்டாக 6 அடி இருக்கும். முன்ன பின்ன குறையாக இருக்காது. 7.2 6.2 அந்த லைனில் இருக்கும் கல். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கல் என்ன சைஸில் இருக்குது அப்படின்ட்டு. நல்ல பெரிய சைஸாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி உள்ள இடத்துலேயே போட்டுட்ருக்காங்க. முன்னாடி இடத்துல தான் ஃபஸ்ட்டு குழி நோண்டினாங்க. அந்த இடத்துல நம்ம கல் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த இடத்துல நோண்டினாங்களும் அந்த இடத்துல கல் போட ஆரம்பிப்பாங்க. இது வந்து அடிக்கு கரெக்டாக 145 ரூபாய்க்கு பண்ணும். 8 அடிக்கு ஒரு கல், 3க்கு 3, மேலேயும் ட்விஸ்ட்டு கீழேயும் ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபென்சிங் அமைக்க நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. பார்த்திங்களா, முன்னாடி ஃபுல்லாகவே கல் இறக்கி விட்டாச்சு. என்ன வந்து அப்படியே பேக் சைடில் இந்த மீதி கல்லை வந்து இதில் இறக்கி வச்சுருக்கு. இதில் வந்து கல் மாற்ற வேண்டியிருக்கு. அதனால் இதில் இறக்கி வச்சுருக்கு. ஏன்னா முட்டுக்கல்லுக்கு எல்லாத்தையுமே இதில் இறக்கி எடுத்து மாற்றி போடுவாங்க. ஏன்னா பின்னாடி உள்ள இடத்துலையுமே வண்டி விட்டு இன்னும் பின்னாடி உள்ள இடத்துல வந்து இறக்கிட்டு இருக்காங்க. கல் விரிவு பார்த்திங்களா, கல் நல்லாயிருக்கும். புதுக்கோட்டை கல் நல்லாயிருக்கும். இந்த எவ்வளோ தூரத்துக்கு போட முடியுமோ குழி நோண்டி இருந்தோம் அவ்வளோ இடத்துலையுமே கல் போட்டாச்சு. லைனாக பார்க்கும்போது தெரியும். ஏன்னா மீதி இருக்க இடத்துல வந்து கல் இறக்கி வச்சுருப்பாங்க. குழி நோண்டாமல் இருக்கும். அந்த இடத்துல வந்து குழியை நோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கல் போட ஆரம்பிப்போம். பாருங்கள், கல் இப்போ வந்து சாதாரணமாக சும்மா இறக்கி வச்சுருக்கு. 8 அடி கணக்கில் குழி தோண்டி இருந்து கல் இறக்கி வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு கல் முன்ன பின்ன இருக்கும். ஒரு கல் குழி ஆழம் போயிருக்கும், ஒரு கல் ஒரு குழி ஆழம் போயிருக்காது. நம்ம கரெக்டான லெவலில் நம்ம மட்டம் தூக்கி விடுவோம். மட்டம் தூக்கும்போது ஒரு கல்லுக்கு ஆழம் போகலை அப்படின்னா அதை ரெண்டாவது தூக்கிட்டு கல்லை வெளியே தூக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பிச்சுட்டு நம்ம பண்ணுவோம். எடுத்துக்கிறவங்க அளவு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவில் இப்போ நின்று கரெக்டாக காட்டி தராங்க. காட்டி தந்து இன்னும் அந்த அளவில் வந்து தெளிவாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பாருங்கள், கல் மீதி கல் இங்கேயும் இறக்கி வச்சுருக்கு. பார்த்தீங்களா, எடுத்துக்கிறவங்க அளவில் வந்து இந்த வீட்டை ஒட்டி வர சொல்லுவாங்க. வீட்டை ஒட்டி கயிறு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை சுற்றி நம்ம வேலி வரும். ஃபுல்லாகவே பாருங்கள். இனிமேல் இதில் குழியை நோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் கல்லை தூக்கி போட ஆரம்பிப்போம். இதில் கல்லை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் அடிச்சுட்டு ஒர்க்கு வந்து கரெக்டாக 3 நாள் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இதில் 200 கல் வேலை. நாங்கள் 4 பேர் மொத்தம். கயிறு இழுத்து கட்டிகிட்ருக்காங்க. கயிறு வந்து நேராக இழுத்து கட்டிட்டு நேராக லைனில் கோடு போடுவோம். இது வந்து கடைசியில் அந்த சைடில் உள்ள எழுதுக கல் இதில் கட்டிட்டு உள்ளளவு அந்த கல்லை கழிச்சிட்டு நம்ம அந்த கல்லை கனெக்ட் பண்ணி போட்டதை விட அந்த கல்லை கழிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம இடத்துல கல் வர மாதிரி தெளிவாக பண்ணணும். சில இடத்துல வந்து கரெக்டான லெவலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் எந்த கல்லோ பாதிக்கு பாதி அளவு கல்லை பாதிக்கு பாதி எடுத்துருவோம். அந்த சைடு பாதி கல் அவங்களுக்கு, பாதி கல் இங்கே கனெக்ட் பண்ணி எடுத்துருவோம்.
இல்லை கல்லை கழித்து போடுங்க, நம்ம இடத்துல கல் போட்டால் போதும் அப்படின்னா கல்லை கழித்து அதுலேயே நம்ம வந்து தெளிவாக போட்டு கொடுத்துருவோம். கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மட்டுமே பண்ணுவோம். எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். 8 அடி போட சொன்னால் 8 அடி போடும். என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் வாங்கி தர கலரை நம்ம வந்து தெளிவாக அடித்து கொடுத்துருவோம். கஸ்டமர் விருப்பத்துக்கு மட்டுமே தான் நம்ம வந்து செயல்படுவோம். நம்ம வந்து ஃபென்சிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறோம் கிடையாது. நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து ஃபஸ்ட் சொல்லுவோம், இந்த மாதிரி ஃபென்சிங்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். இல்லை அப்படி பண்ணுங்கள், மாற்றி பண்ணுங்கன்னு சொன்னால் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக ஃபென்சிங் ஒர்க் நம்ம தாங்க உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து சுத்தமாக நாங்கள் பண்ணித்தருவோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், ஆனால் இருக்குங்க இப்போ வேலை நடக்கிறது வந்து திருச்சி மாவட்டத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் வந்து தெளிவாக அமைச்சு கொடுத்துருப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. கல்லை பாருங்கள், கல் பெரிய கல்லாக இருக்கும். ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறவங்க வந்து கஷ்டமான விஷயந்தான். நம்மகிட்ட அது பழக்கம் உள்ள ஆள்னால எல்லா ஃபென்சிங் ஒர்க்கிலும் பழக்கம் இருக்க ஆள்னால நம்ம வந்து தெளிவான முறையில் வந்து கல்லை தூக்கிட்டு போயிடுவாங்க. நார்மலாக எல்லாருமே கல்லை தூக்கி போட முடியாது, பெரிய கல்லாக இருக்கும் இது. பார்த்தீங்களா, குழிக்குள்ளே தூக்கி போட்டாச்சு. மீதி வச்சுருந்த வண்டியிலேருந்து எடுத்து மீதி கொண்டு வச்சுருந்த கல் கரெக்டாக குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. 2 பேர் சேர்ந்து தூக்குறதுக்கு கஷ்டப்பட்டு தான் தூக்குறாங்க. பார்த்தீங்களா, 7 அடினா 7 அடி கரெக்டாக இருக்கும். இந்த கல்லை தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணுறது ஃபுல்லாகவே குழியை தோண்டி ஃபுல்லாகவே கல்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் நடக்கும். கம்பிக்கு 2 இதில் என்ன சொன்னாங்கன்னா 2 கம்பி உள்ள வலைக்கு உள்ளேயும் 2 கம்பி வலைக்கு வெளியும் கட்டிருங்க. வலை உள்ளேயும் போகக்கூடாது வெளியும் போகக்கூடாது, அந்தளவுக்கு தெளிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அந்த மாதிரி தெளிவாக கட்டி கொடுத்துருவோம். பாருங்கள், இதில் முன்னாடியிலேருந்து ஃபென்சிங் போட்டாச்சு, லாஸ்ட்டு பின்னாடி வரைக்கும் வந்து குழி தோண்டி கல்லை போட்டாச்சு. பார்த்தீங்களா, நம்ம வந்து நார்மலாக பண்ணுறது வந்து ராஜ்காட் ஒயர் ஜிஎஸ்எம் இருக்கும். நம்ம வந்து அதே மாதிரி மக்கள் வந்து கஸ்டமர் வந்து டாட்டா கம்பி கேட்டாலும் டாட்டா கம்பியில் பண்ணி கொடுப்போம், மைக்கானில் கேட்டாலும் மைக்கானில் பண்ணி கொடுப்போம். ராஜ்காட் ஒயருங்கிறது பட்ஜெட்டில் இருக்கும் காஸ்ட்டு. அதுவே நீங்கள் டாட்டா கேட்கும்போது அது நான் என்ன ரேட்டு ராஜ்காட்டில் பேசுகிறோன்னா அதுலேருந்து 40 ரூபா 45 ரூபா அதிகமாக இருக்கும் அடிக்கி. அது ஜிஎஸ்எம் 90-100 இருக்கும். டாட்டா நம்ம கம்பி வந்து 70 இருக்கும். நல்ல உழைப்பு, அதே மாதிரி நம்ம கம்பியும் நல்ல உழைப்பாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ராஜ்காட்டு கேட்டிங்கன்னா ராஜ்காட்னா அடுத்தால நீங்கள் எந்த மாதிரி விலை கேட்குறீங்களோ அந்த மாதிரி கம்பெனியில் ஆர்டர் பண்ணி கொடுத்து எடுத்து நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். டாட்டாவில் வந்து 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு. டாட்டா வந்து எல்லாருக்குமே தெரியும், அது காஸ்ட் வைஸ் வந்து ஜாஸ்தி. அதில் கேட்டால் கூட அதில் நம்ம எடுத்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். ஃபாரினில் இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இடத்த பார்த்து தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துடலாம். எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க. தெளிவான முறையில் உங்களுக்கு வந்து ஃபென்சிங் நாங்கள் தெளிவாக அமைச்சு தந்துடுவோம். பார்த்தீங்களா, இப்போ முன்னாடி ஃபுல்லாகவே கல் போட்டாச்சு, அதே மாதிரி பின்னாடியுமே கல் போட்டாச்சு. நம்ம இந்த ஆப்போசிட் சைடில் மட்டும் 2 பக்கம் தோண்ட வேண்டியிருக்கு. தோண்டி போட்டுட்டோம் அப்படின்னா இதோட நம்ம குழி தோன்ற வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கல்லுக்கு மட்டம் பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த செடுமை குழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இடம் ஃபுல்லாக கொஞ்சம் சரல் மண் மாதிரி இருந்துச்சு. கீழே கொஞ்சம் வெள்ளை பாறை மாதிரியும் சரல் மண் மாதிரியும் இருந்துச்சு. குழி ஃபுல்லாகவே தோண்டிட்டாங்க. இப்போ வந்து மட்டம் பார்த்துட்ருக்காங்க. மட்டங்கிறது நம்ம நேர் எடுப்போம். பார்த்திங்களா, 5 அடி ஒசரம், வலை வந்து 5 அடி ஒசரதுனால 5 அடி ஒசரத்துக்கு வந்து மட்டம் பார்க்கணும். அப்போ அந்த வந்து தெளிவாக இருக்கும். வலை வந்து நேர்கோட்டில் இருக்கும். இல்லை அப்படின்னா முன்ன பண்ண இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது. பார்த்திங்களா, கீழே பாறை, அவங்களுக்கு உடைக்கும் போதே தெரியும் கீழே பாறை இருக்குது. இப்படி இருந்தாலுமே அதை உடச்சி முடிஞ்ச அளவுக்கு எந்த அதனாலுமே உடச்சி எடுத்துருவோம். இப்போ முடியாத பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாத பட்சத்தில் மட்டும் சப்போஸ் ஒரு கல் சின்ன ஒரு 2 இன்ச்சு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்லை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தெளிவாக எடுத்து கொடுத்துருவோம். இல்லை அப்படின்னா கஸ்டமர் வந்து சரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம வந்து தெளிவான முறையில் அப்படியே மட்டம் பார்த்து கொடுத்துருவோம். குழி தோண்டிகிட்ருக்காங்க. பார்த்திங்களா, மட்டம் கட்டியாச்சு. மட்டம் கட்டி கலருமே கொடுத்தாச்சு, தெளிவான முறையில் கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இடம் வந்து 2 பாகம். ஒரு சைடு வந்து ப்ளூ கலர் கொடுக்க சொன்னாங்க, ஒரு சைடு வந்து ரெட் கலர் கொடுக்க சொன்னாங்க. நான் அதுமாதிரி 2 சைடும் காட்டுறேன். பார்த்திங்களா, மட்டம் தெளிவான முறையில் மட்டம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சாத்துக்கள் கொடுத்துட்டு கம்பி இழுக்க வேண்டியதான். கம்பி இழுத்துட்டு வலை இழுக்க ஆரம்பிக்க வேண்டியதான். பாருங்கள், ப்ளூ கலர் அடிச்சுக்கோங்க. கலர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம கமெண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பாக அது ரிப்ளை பண்ணுவேன். பார்த்திங்களா, ஃபுல்லாகவே மட்டம் கட்டி விட்டாச்சு. கல் மட்டம் தெளிவாக எடுத்து கொடுத்தாச்சு. நம்ம இதில் வந்து முட்டுக்கல் கொடுக்க ஆரம்பிப்போம். கல் இருக்கிறாங்களா, கல் இருக்கிற முட்டுக்கல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக இழுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
கல் இருக்கிறமே இந்த இடத்துல தொளி மண்ணால் இறுகிச்சா ஒரு மழை பெஞ்சுனா நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோக்குள்ளே இருக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே வந்து இது வந்து தெளிவாக இறுக்கி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப சுத்தமாக இறுக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, A to Z. இந்த சைடு மட்டும் மட்டம் கட்டணும், மற்ற எல்லா இடமே மட்டம் கட்டியாச்சு. ஒரு 2 கல் வசந்திருக்கு பார்த்தீங்களா, இன்னும் தோண்டி தெளிவாக போட்டாச்சுன்னா நம்ம வந்து கல்லுக்கால் போடுற வேலை வந்து இதோடு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து வளையலுக்கு ஆரம்பிப்பாங்க. கலருமே வந்து தெளிவாக அடிச்சுட்டு தடுக்கி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இதை மட்டம் கட்டிட்டு சாத்துக்கு ரெடி போடுறாங்க. இதில் முக்கிய விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ளாட்லேயே முன்னாடி அவங்க ஃபென்சிங் போட்டது வந்து பழைய கல்கள் கிடந்து அதை எடுத்து நம்ம சாத்து போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 கம்பி இழுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 கம்பி, அதுக்கப்புறம் வந்து வலை இழுத்துட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழே வந்து என்ன 2 கம்பி இழுத்து கொடுப்போம். கஸ்டமர்கிட்ட கேட்டது 4 கம்பி கேட்டாங்க. 4 கம்பியும் நம்ம தெளிவாக இழுத்து கொடுத்துருவோம். சப்போஸ் 3 கம்பி இழுத்து கேட்டாங்கன்னா 3 கம்பி இழுத்து கொடுப்போம். நார்மலாக 5 அடி வரைக்கும் வந்து 3 கம்பியே போதும். கஸ்டமர் விருப்பப்பட்டு கேட்டதுனால தெளிவாக இருக்கணும், லைஃப் வரணும், ஆடக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து 4 கம்பி இழுத்து கொடுத்தோம். பார்த்திங்களா, மட்டம் சுத்தமாக பார்த்து வச்சுருக்கு. இப்போ முள் கம்பி இழுத்துட்ருக்காங்க. முள் கம்பி ஃபஸ்ட்டு ஒரு லைன் கட்டுருக்கு பார்த்திங்களா, மொத்தம் 2 லைன் கட்டினதுக்கப்புறம் வலை இழுக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், வேலை வந்து சுத்தமாக இருக்கும். சன் ஃபென்சிங்கில் ஒர்க் வந்து சுத்தமாக இருக்கும். நம்ம வந்து விறுவிறுன்னு முடிச்சு கொடுத்துட்டு எப்படி போகணும் கிடையாது. இருந்து நிதானமாக தெளிவாக பண்ணி கொடுப்போம். வேலையை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். தெளிவாக அட்ஜஸ்ட் பண்ணி டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம். மற்ற அதில் எப்படின்னு தெரில, விறுவிறுன்னு முடிச்சு கொடுத்துட்டு போனோம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, அப்போல்லாம் நம்ம கிடையாது. கல் மட்டம்னா பண்ணி கொடுத்துருவோம். வேலை வந்து சுத்தமாக தெளிவாக கம்பி லைனெல்லாம் லைனாக கட்டி கொடுத்துருவோம். வேலை வந்து சுத்தமாக இருக்கும், பார்க்கும்போதே தெரியும். அதுவுமே வலையுமே நம்மகிட்ட நல்லா தரமாக இருக்கும். முக்கியமாக அதான், வலை வந்து தெளிவாக இருக்கும். கல் புதுக்கோட்டை கல், கிருஷ்ணகிரி கல், நீங்கள் எந்த கல் கேட்டாலும் அதில் நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். பாருங்கள், கல் வந்து இதில் கீழே தொளிக்கணுன்னால 2 அடிக்கு மேலே கீழே போட்டுருங்க, பேரிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வலை கொஞ்சம் வசந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் அதே மாதிரி 2 அடிக்கு கீழே வந்து தெளிவான முறையில் தோண்டிட்டோம். இப்போ 2 கம்பி கட்டிட்டுருங்க. இப்போ வேலை நடக்கிறது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸு. இப்போ வேலை நடக்கிற இடம் வந்து திருச்சி மாவட்டம். கம்பி அளந்து வெட்டி இதுக்கப்புறம் கட்டிடுவோம். கட்டினதுக்கப்புறம் வந்து வலை கட்ட ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா, கல் கேப் வந்து கரெக்டாக 8 அடி. 8 அடிக்கு போடலாம், 9 அடிக்கு போடலாம், 10 அடிக்கு போடலாம், 6 அடி. கஸ்டமர் எந்த இதில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து தெளிவான முறையில் பண்ணி கொடுக்கலாம். நம்ம நார்மலாக போடுறது வந்து 10 அடிக்கு போட்டாலே போதும். விருப்பப்பட்டு 8 அடி கேட்டாங்கன்னா 8 அடிக்கு வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். அதுமாதிரி முள் கம்பி வந்து நல்லா டைட்டாக இழுத்து ரிங்ஸ் போட்டு தெளிவாக கட்டி கொடுத்தோம்னா சாத்துலேயும் ரிங்ஸ் போடும், இதுலேயுமே ரிங்ஸ் போட்டு கட்டினாலும் வந்து முள் கம்பி வந்து நல்லா டெம்பராக இருக்கும், லூஸ் ஆகாது, நல்லா தெளிவாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கம்பி நேர்கோட்டில் எந்த நேரில் இழுத்து கட்டுறோமோ அந்த நேரில் கம்பி இருக்கும். அப்படி கட்டினா தான் வலையை கட்டினதுக்கப்புறம் வந்து கம்பி பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்க, இது பார்பெட் கம்பி கரெக்டாக 4 இன்ச்சுக்கு ஒரு முள் இருக்கும். நெருக்கமாகவே முள் வந்து ரொம்ப லென்த் விட்டு இருக்காது, நெருக்கமாக முள் இருக்கும். நெருக்கம் முள் இருக்கனால உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறனால ஆடு மாடு எதுவுமே தேய்க்க வாய்ப்பு கிடையாது. ரொம்ப லைன் விட்டு இருக்காது. அதுலேயுமே முள் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கம்பியில் வந்து முள் லேசாக நீங்கள் கையை வச்சு கிழிச்சாலும் பிளேடு மாதிரி கிழிச்சிரும். அதனால் எதுவுமே ஆடு மாடு வந்து தேய்க்காது. காட்டு விலங்கு அந்த மாதிரி எதுவுமே வாய்ப்பு வரல. இப்போ காட்டு சைடில் ஃபென்சிங் பண்ணாலும் காட்டு விலங்கு தொல்லை இருக்குது அப்படின்னா நம்ம 5 அடி ஃபென்சிங் போட்டுக்கலாம். 5 அடிக்கு டிஸ்ட் ஃபென்ஸ் போட்டு 4 கம்பி வெளியே இழுத்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காட்டு விலங்குகள் தொந்தரவுகள் இருக்காது. இது வந்து லேசாக ஒரு நேரம் வந்து உரசிட்டு அப்படின்னா கிழிச்சிடும், அதுக்கப்புறம் அந்த பக்கமே வராது. ஃபென்சிங் டிஸ்ட் ஃபென்ஸும் அதுக்கு தான். அதுக்கு மாதிரி முள் கம்பியுமே அதே மாதிரி தான் தெளிவாக கட்டி கொடுக்குறது. இப்போ வீட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா பிளெயின் கம்பி போட்டு கொடுக்கலாம். இல்லை முள் கம்பி தான் தேவைப்படுது அப்படின்னா முள் கம்பி உள்ளே இழுத்து கொடுத்துருவோம். அப்படின்னா வெளியில் எதுவுமே தேய்க்காது. வெளியில் எதுவும் தேய்ச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஊர் சைடு வந்து நம்ம அப்படி போடக்கூடாது. போட்டோம்னா ஆட்கள் திடீர்னு வலையில் கை வச்சுட்டு அப்படின்னா கையை கிழிச்சு விட்ருக்கணும். அதுக்கு நம்ம வந்து உள்ளே இழுத்து கொடுத்துருவோம். இடத்த பொறுத்து எந்த மாதிரி பண்ணி கொடுக்கணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம தெளிவான முறையில் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், இப்போ கட்டிகிட்ருக்காங்க. ஒரு சைடு 3 சைடு ஃபுல்லாகவே இழுத்துட்டாங்க. இப்போ பேக் சைடில் அதுலேருந்து பேக் சைடில் வந்து கட்ட ஆரம்பிக்காங்க. பார்த்தீங்களா, இதில் ஒரு கம்பி இழுத்துருக்கு. ஏன்னா ஒரு கம்பி வந்து இழுத்து கட்டிட்டாங்க அப்படின்னா உள்ள கம்பிக்கும் கல்லுக்கும் சேர்த்து கட்டிடுவோம். கட்டினதுக்கப்புறம் வந்து வலை சுத்தமாக அந்த 2 பக்கம் ஃபஸ்ட்டு இழுக்க ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், கம்பி வந்து கம்பிக்கும் கல்லுக்கும் வந்து நல்ல தெளிவான முறையில் இழுத்து கட்டிடும். லூஸாக கட்டக்கூடாது. லூஸாக கட்டணும் அப்படின்னா கம்பி வந்து
காலப்போக்கில் வந்து லூஸாகி ஆட ஆரம்பிக்கும். நம்ம வந்து இழுத்து கட்டிடும், கம்பிக்கும் முள்ளு கம்பிக்கும் இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா, கட்டிங் பிளேயர் வச்சு கட்டுறாங்க. கட்டிங் பிளேயர் வச்சு கட்டினா தான் கம்பி வந்து நல்லா டைட்டாக இருக்கும். லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக காலப்போக்கில் வந்து கண்டிப்பாக கம்பி லூஸாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. எந்த இதில் தெளிவான முறையில் எவ்வளோ டைட்டாக கட்டணுமோ அந்த இதில் வந்து நம்ம வந்து டைட்டாக கட்டி கொடுத்துருவோம். பாருங்கள், இந்த 4 கம்பி இழுத்துட்டு மேலே இருக்கிற வீடியோ நான் காட்டுறேன்.